களத்தில் வந்து எந்த காங்கிரஸ்காரனும் இன்னைக்கு தமிழ்நாட்டு காங்கிரஸில் 75-80% வந்து திமுக கூட்டணியை வெறுக்கிறார்கள். எதிர்க்க மட்டும் இல்லை, வெறுக்கிறார்கள். அப்போ களத்தில் வந்து அவர்கள் நிச்சயமாக எதிர்த்து வேலை செய்வார்கள். அப்போ பதிலுக்கு என்ன பண்ணுவாங்க? தப்பித்தவறி இந்த கூட்டணி ஏற்பட்டால், காங்கிரஸ் திமுக கூட்டணி வேறு வழி இல்லாமல் அழுத்தங்களினால் ஏற்பட்டால், காங்கிரஸ் நிற்கும் இடங்களில் திமுக அணியினர் வேலை செய்ய மாட்டார். அப்போ என்ன ஆகும்? எதிர்கட்சிகளை எதிர்ப்பதை விட இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அங்கே வந்து இந்த தவளை ஒரு தவளை இன்னொரு தவளை காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இழுத்தால், அதாவது அதுதான் சொன்னேன், இப்போ வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்தாலும் பிரச்சனை, வரலனாலும் பிரச்சனை, இப்படி ஒரு சூழ்நிலை வரும். அப்படி தாவேகாவுடன் காங்கிரஸ் அல்லது பெரும்பாலான காங்கிரஸ் அப்படி போனால், காங்கிரஸ் பிளவுபட்டால் திமுகவுடன் ஒட்டி கொண்டிருக்கும் காங்கிரஸ் வந்து சிறுபான்மையாகத்தான் இருக்கும். சிறுபான்மைனா அதாவது எண்ணிக்கை. அப்படி ஒரு முடிவை வந்து தலைமை குடும்பம் எடுக்குமா? காங்கிரஸ் தலைமை குடும்பம் அப்படியாவது திமுக அதெல்லாம் பேசும்போது தான் 39 எம்பியில் ஒருத்தர் கூட எங்கள் சைடில் நிற்கலையேன்னு பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? ராகுல் அவர்களுக்கு சப்போர்ட்டாக 8 பேர் அது நின்னதுக்காக 8 பேர் சஸ்பெண்ட் பண்ணதில் 7 பேர் காங்கிரஸ், ஒருத்தர் மார்க்சிஸ்ட்னா என்ன அர்த்தம்? 39 பேர் நீங்கள் இருக்கீங்க திமுகவில். அதில் காங்கிரஸ் எம்பிகளும் இருக்கிறார். திமுக எம்பிகளில் எத்தனை பேர் நின்றீர்கள் என்று கேட்கிறார்.